Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். 10 நிமிஷத்துல வீட்ல இட்லி மாவு இருந்தாலே போதும். காலையில டிஃபனாவோ இல்ல ஈவினிங் டயத்துல ஸ்நாக்ஸாவோ இந்த இனிப்பு குழிப்பணியாரத்தை நம்ம வீட்டிலே நல்லா பஞ்சு போல சாஃப்டா செய்யலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இனிப்பு குழிப்பணியாரம். அதுக்காக நான் இன்னைக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் முழுசாக நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை முதல்ல நம்ம வடிகட்டி தனியாக இப்பொழுதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நான் வீட்டிலே அரைச்சி எடுத்தேன். இந்த இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ பணியாரத்துக்கு இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா மாவோடு சேர்த்து கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி மாவை அடித்து கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு வெள்ளைப்பாகு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மாவில் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. மாவு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கெட்டியாக எடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நமக்கு நல்லா உப்பி வரும். பாருங்கள், இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து நல்ல மாவை கலந்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை சேர்க்க விரும்பாதவங்க 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்து கலந்து முடித்த பிறகு மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியார பாத்திரம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குழியிலையுமே நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழிப்பணியார கல் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஒவ்வொரு குழிகள்லையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பணியார குழிகள்லையுமே நம்ம மாவை சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பணியாரம் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ அழகாக இன்னொரு சைடும் நம்ம எல்லா பணியாரத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்ட பிறகு இந்த சைடுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பணியாரத்தை இன்னொரு பக்கமும் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா பணியாரத்தையுமே வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான குழி பணியாரத்தை வெறும் இட்லி மாவு வச்சு நம்ம வீட்டிலே அசத்தலாக செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.